இன்றைக்கி நம்ம இந்த புக்கோட ரிவ்யூ தான் பற்றி பார்க்க போகிறோம். லைஃப்ஸ் அமேசிங் சீக்ரெட்ஸ் பை கௌர் கோபால் தாஸ். இவரோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் யூடியூப்பில் நிறையா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் நிறையா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக, ஒர்க் லைஃப் ரிலேட்டடாக, எல்லா ரிலேட்டடாகவும் நிறையா வந்துட்டு அவரோட தாட்ஸை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு யூடியூப் வழியாக சொல்லி மெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹவு டு ஃபைண்ட் பேலன்ஸ் அண்ட் பர்பஸ் இன் யோர் லைஃப். அதை பற்றி மட்டும்தான் இந்த புக் வந்துட்டு நிறையா சொல்லியிருப்பார். ஆத்தரோட இது எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த புக்கை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது வந்துட்டு 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதை வந்துட்டு காரோட ஒரு 4 வீல் அந்த இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதில் வந்துட்டு நம்ம ஸ்டீரிங் வந்துட்டு எவ்வளோ பேலன்சிங்காக வச்சுருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்ம லைஃபும் வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லைஃபோட இதை வந்துட்டு அந்த காரோட வீல்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த புக் வந்துட்டு அவர் ஃப்ரெண்ட் ஹாரி அப்படின்றவர் கூட வந்துட்டு இப்படி பேசிட்டே அப்படியே அவருக்கு என்ன அட்வைஸ்லாம் கொடுக்குறாரோ லைஃப்பை பற்றியோ எல்லாத்தையும் பற்றியோ கொடுக்குற இது எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே அவர் கூட பேசிகிட்டே காரில் ட்ராவல் பண்ணிகிட்டே சொல்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்த புக் இருக்கும். இந்த புக் வந்துட்டு செல்ஃப் ஹெல்ப் புக் மாதிரி ஒரு புக்கை. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த புக் ஆக்சுவலி வந்துட்டு நிறைய லைஃப்பில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான இருக்கிற சுச்சுவேஷன்ஸை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு டீல் பண்ணணும் அப்படின்றத பற்றி வந்துட்டு நிறையா சொல்லியிருப்பார். தென் வந்துட்டு நெகட்டிவான சுச்சுவேஷனில் கூட நம்ம எப்படி பாசிட்டிவாக சில விஷயத்தை எடுத்துக்கணும், நம்ம வந்துட்டு எதை அட்ராக்ட் பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து சேரும். அதனால் நம்ம வந்துட்டு எல்லா சுச்சுவேஷனிலும் நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் வந்துட்டு 4 ஸ்டேஜஸ் பற்றி இருக்குது. அந்த 4 ஸ்டேஜஸில் நான் படித்ததில் எனக்கு வந்துட்டு இதில் எது பிடிச்சிருந்துச்சோ அந்த 4 ஸ்டேஜும் அதில் என்னென்ன இருக்கோ நான் வந்துட்டு அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் 4 ஸ்டேஜ் அந்த கார் அதை வச்சு என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு வந்து பர்சனல் லைஃப் பற்றி பேசியிருப்பார். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒர்க் லைஃப் பற்றி பேசியிருப்பார். நெக்ஸ்ட் வந்துட்டு சோஷியல் கான்ட்ரிபியூஷன் பற்றி பேசியிருப்பார். ஸோ இந்த புக் வந்துட்டு முடித்த உடனே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட்லாம் கொடுத்துருப்பாரு. நம்ம அதில் வந்துட்டு எக்ஸசைஸ் நீங்கள் இது ஒர்க் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறையா ஒர்க் ஷீட்ஸ்லாம் கொடுத்துருப்பாரு. எழுதி அந்த இது பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வீல்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா. அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பர்சனல் லைஃப்பில் வந்துட்டு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அதில் ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா வந்துட்டு கிராட்டிடியூடு பற்றி பேசியிருப்பாங்க. கிராட்டிடியூட் க்ரோயிங் த்ரூ கிராட்டிடியூட் அதில் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு கிராட்டிடியூடாக இருக்கணும். அது வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு வந்துட்டு நெகட்டிவான சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம கிராட்டிடியூடோட அது மாதிரி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு அது நம்மளால் முடியாது. நம்ம வந்துட்டு நெகட்டிவான சுச்சுவேஷனில் இருந்தாலும் பாசிட்டிவாக இருக்க கற்றுக்கணும். அதுக்கு வந்துட்டு நம்ம கிராட்டிடியூட் தான் ஹெல்ப் நம்ம இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருப்போம் லைஃப்பில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வந்துட்டு எப்போவுமே நெகட்டிவாக நெகட்டிவாகவே இருக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. நெகட்டிவிட்டி வந்துட்டு தான் இருக்கும். பட் வந்துட்டு பாசிட்டிவிட்டியால் அதை வந்துட்டு ஃபுல் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம சாப்பிடும்போது ஏதாவது பல்ல மாட்டிருச்சுன்னா நம்ம எப்படி போயிட்டு அதை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணிட்டே இருப்போம் இல்லையா. அது மாதிரி தான் லைஃப்பில் வந்துட்டு நெகட்டிவிட்டின்னு ஒன்று உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு நம்ம அதில் எப்படியாவது வெளியே அதை போய் நம்ம நோண்டிட்டு தான் இருப்போமே தவிர வந்துட்டு அதுலேருந்து வெளியே வர அவ்வளோ சீக்கிரமாக மாட்டேன். அதுதான் வந்துட்டு நெகட்டிவிட்டின்னு சொல்கிறாரு. நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் அதுலேருந்து ரொம்ப நம்ம நெகட்டிவ் சுச்சுவேஷனில் நம்ம இருந்தாலும் அதை வந்துட்டு இந்த சுச்சுவேஷனில் நம்ம பாசிட்டிவாக எதை பார்க்கலாம் அப்படின்றத வந்துட்டு ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனல் லைஃப்பில் வந்துட்டு ப்ளஸ் பாஸ் அப்படின்றது தான் செகண்ட் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காரு. அது வந்துட்டு நம்ம எப்போவுமே லைஃப்பில் வந்துட்டு ஓடிட்டே இருக்கக்கூடாது. அப்பப்போ வந்துட்டு இது ஸ்டாப் பண்ணி நம்மளுக்கு யார் நம்ம கூட இருக்காங்க, யார் வந்து நம்மளுக்கு ரொம்ப நம்மளை கேராக எடுத்து பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு வச்சு அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம கிராட்டிடியூடாக போய் அந்த பர்சன்கிட்டயே நம்ம எதுவும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணால் கூட நம்ம வந்துட்டு ஒரு கிராட்டிடியூட் வ்ளாக் வச்சுக்கணும், டைரி வச்சுக்கணும்னு சொல்கிறாரு. அந்த டைரியில் வந்து நம்ம எதுக்கெலாம் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி உணர்வாக ஃபீல் பண்ணுறோம், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம், ரொம்ப தேங்க்ஸாக ஃபீல் பண்ணுறோம் நம்ம லைஃப்பில் இது இருக்கிறதுனால அப்படின்றது வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும். அது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெகட்டிவாக இருக்கிற சுச்சுவேஷனை கூட பாசிட்டிவாக மாற்றி வச்சுக்கிறதுக்கும் அதை பார்க்கும்போது ஓகே நம்மளுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நம்ம வந்துட்டு இந்த சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம லைஃப்பில் வந்துட்டு நம்மளுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்ற லைஃப்பில் தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு வை வரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வை வரி அப்படின்ற டாபிக் கீழே ஆத்தர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நம்ம கையில் திங்ஸ் வந்துட்டு இப்போ இருக்க ஒரு சில விஷயம் வந்துட்டு நம்ம பிரச்சனை அப்படின்னு தெரியுது அப்படின்னா அந்த பிரச்சனை நம்மளால் தீர்க்கவே முடியாது அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு இருக்குது அப்படின்னா அப்போ அதை நினச்சி நம்ம கஷ்டமே படக்கூடாது. அந்த ஃப்ளோவில் விட்டுறணும். அந்த ஃப்ளோவில் விட்டுட்டு அந்த பிரச்சனையே வந்துட்டு அதே ஒரு இது தேடி வரும், சொல்யூஷனை தேடி வரும். ஆனால் அது ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல இருந்து நம்ம இது பண்ணுறது. பட் ஆனால் வந்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்துட்டு அந்த வரிக்கு பின்னாடியே நம்ம போயிட்டு இருக்கிறதுக்கு அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை வந்துட்டு ஆத்தர் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு சொல்லியிருக்காரு. லைக் அது உங்களுக்கு இங்கே தெரியுதான்னு தெரியாது. லைக் அது வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் உங்களால் சால்வ் பண்ண எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு எஸ் ஆர் நோ. இப்போது எஸ் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதனோட இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். நோ அப்படின்னா நோ, அது நம்மளால் முடியாது, அதோடய அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு அந்த ப்ராப்ளம் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதை வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு போயிடணும். இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னா நம்ம அந்த இடத்துல வந்துட்டு அந்த எனர்ஜி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட லைக் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இந்த சாப்டரில். ஆக்சுவலி வந்துட்டு வை வரி அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பர்சனல் லைஃப்பில் வந்துட்டு ஃபோர்த்தாக அவர் பேசுகிறது வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்னால் நிறைய பேத்துக்கு நம்பிக்கை இருக்குது, நிறைய பேத்துக்கு நம்பிக்கை இருக்காது. நிறைய பேர் அதை வந்துட்டு இதுன்னு நினைப்பாங்க. ஸோ அது வந்துட்டு அவர் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்னால் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. மெடிடேஷன் வழியாகவோ நம்ம அந்த இதை கூட ஃபாலோ பண்ணலாம். லைஃப்பில் வந்துட்டு அது ஒரு ஜாய் க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆத்தருக்கு வந்துட்டு மெடிடேஷன் அப்படின்றது ஒரு பெரிய நல்ல ஹேபிட். அவர் ஃபாலோ பண்ணதுலேயே நல்ல ஹேபிட்டாக இருந்திருக்கு. ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அவரோட ஜேர்னியை வந்துட்டு இது பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறதுக்கு வந்துட்டு மெடிடேஷன் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை மெடிடேஷன் அப்படின்றது வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்லையும் 4 டாபிக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் சென்சிட்டிவ்லி அப்படின்னா இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு அதில் பேசிக்கான ஒரு ரூலே வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ஒருத்தங்க கத்துறாங்க, ஒருத்தங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்து அமைதியாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு லைக் அந்த இடத்துல வந்துட்டு எதுவுமே பயங்கரமாக ஏதோ பிரச்சனை நடக்காது. பட் 2 பேரும் சேம் ஆட்டிடியூடில் சேம் வாய்ஸில் கற்றணும் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்துட்டு ரொம்ப பெருசாகும். ஸோ சென்சிட்டிவாக எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு சண்டை நடக்கும்போது அப்போதைக்கு யோசிக்க தோணாது. பட் அதையும் நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படின்னு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து எஃபெக்ட் பண்ணுறது வந்துட்டு லைக் ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக இருக்கிறது. ரிலேஷன்ஷிப்பில் ஆட்டிடியூட் வந்துட்டு லைக் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயம். தென் வந்துட்டு ஈகோ வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ அது வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஒரு இது நடக்குது பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு அது வந்து சாஃப்டாக சொல்லும்போது அதனோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அதே பிரச்சனையை நம்ம வந்துட்டு ஹார்ஷாக சொல்கிறோம் அப்படின்னா லைக் அந்த பிரச்சனை முடிஞ்சக்கப்புறமும் அந்த ஹார்ஷ் வேர்ட்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு என்ன பேசுகிறோம் அப்படின்றது, நம்ம கோவத்தில் என்ன பேசுகிறோம் அப்படின்றது தெரியாது. ஸோ யாராவது ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க, யாராவது சண்டை போடுறாங்க 2 பேர் அப்படின்னா லைக் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னா இப்போ நானும் இன்னொருத்தரும் சண்டை போடுறோம் அப்படின்னா அது வந்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அமைதியாக தான் இருந்தாகணும். ஏன்னா பிரச்சனை பெருசாகக்கூடாது, ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு சைடு நம்ம அமைதியாக இருந்து தான் வந்துட்டு அதை வந்துட்டு டீல் பண்ண முடியும். ஸோ சென்சிட்டிவாக வந்துட்டு அந்த இடத்துல நம்மளோட ஆட்டிடியூடோ நம்ம ஈகோவோ எதையும் காமிக்காமல் நான் வந்துட்டு அந்த இடத்துல சைலண்ட்டாக ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து யோசிச்சு பார்த்திங்கன்னா வந்துட்டு அது என்ன, அவங்க ஏன் அவ்வளோ கோவம் வந்துச்சு அதெல்லாமே உங்களுக்கு தோணும்போது அது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்துட்டு இந்த புக்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாப்பிக்கில் வந்துட்டு அவர் எழுதியிருக்கிறதுல வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப 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 கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரும், என்னால் வருது அப்படின்றத வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நான் அதுக்காகவே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற அந்த ஒரு இதுக்காகவே வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் செகண்ட் வந்துட்டு விர்ஷியஸ் விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் வந்துட்டு இப்போது ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள இருக்கிறது கெட்டதையே மட்டும் பார்க்கக்கூடாது. அதில் வந்துட்டு அவங்களுக்குள்ளே என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். எப்பவுமே வந்துட்டு போயிட்டு நெகட்டிவாக என்ன அந்த இதில் இருக்குது அப்படின்றத மேக்னிஃபை பண்ணுறதை விட பாசிட்டிவாக அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத வந்துட்டு மேக்னிஃபை பண்ணி பார்க்கணும். குட்டாக இருக்கிறத தான் நம்ம வந்துட்டு என்ன எடுத்துக்கணும். இப்போது ஒரு ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அவங்க போடுற அந்த சண்டையில் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது வந்துட்டு இப்படி பண்ணிட்டா இப்படி சொல்லிட்டா இப்படி அப்படின்றது தான் போயிட்டுருக்கும். இதுக்கு முன்னாடி அவர் நம்மளுக்கு என்னென்னலாம் நல்லது பண்ணியிருக்காரு, என்னென்னலாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, லைக் எல்லா விஷயத்துலையும் எப்படி நம்மளை பார்த்துக்கிறாங்க அது எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த இடத்துல நம்ம நெகட்டிவாக அதை பார்க்காம
குட்டாக என்ன இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணி அதையும் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நிறைய ப்ராப்ளம் நடக்கும். எப்போவுமே ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க பண்ண தப்பு தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முதல் வரும். அவங்க செஞ்ச நல்லது எப்போவுமே நம்ம கண்ணுக்கு வராது. அது வந்துட்டு நார்மல் பேசிக், அது எந்த வகையான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், நம்ம அப்பா அம்மா கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அவங்க எனக்கு நீ அப்படி பண்ணிட்ட அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்துட்டு ஞாபகம் வரும். அவங்க பண்ண நல்ல விஷயங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு அப்படியே வந்து சர்பாஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடும். ஸோ எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கிற பேடை மட்டும் பார்க்காம குட்டு என்ன இருந்துச்சு, இப்போவும் இருக்குது அப்படின்றத வந்து யோசித்தோம் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்லேருந்து நம்ம வந்துட்டு எஸ்கேப் ஆகி ஃப்ரீயாக லைக் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்றத வந்துட்டு ஆத்தர் வந்துட்டு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இந்த இதில் வந்துட்டு ஆத்தர் வந்துட்டு 5 ways வந்துட்டு பர்சன்ஸ் வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்துட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு பேடை மட்டும் பார்க்குறது, பேடை மட்டும் பார்த்து பேடை மட்டும் மேக்னிஃபை பண்ணி காமிக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு குட்டையும் பேடையும் பார்ப்பாங்க. ஆனால் அதுலேயும் அவங்க வந்து சூஸ் பண்ணுறது வந்துட்டு பேடை மட்டும்தான் சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு குட்டையும் பேடையும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நியூட்ரலாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 4th ஒன் வந்துட்டு குட்டையும் பேடையும் பார்ப்பாங்க, பட் குட்டில் மட்டும்தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. 5th வந்துட்டு என்னன்னு சொன்னேன்னா, ஒன்லி குட்டை மட்டும் பார்த்து அதை மேக்னிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆத்தர் வந்துட்டு இதில் இருக்கிற இந்த 5 பாயிண்ட்ஸ்லேயும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எதுனா 4th பாயிண்ட், சி போத் குட் அண்ட் பேட், ஆனால் வந்துட்டு ஃபோக்கஸ் ஆன் குட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குட்டில் ஃபோக்கஸ் பண்ணி குட்டாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம மேக்னிஃபை பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான் வந்து அதுதான் வந்துட்டு எந்த வகையான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அந்த 4th ரூல் அப்படின்றது தான் வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும். அந்த 4th ரூலை ஃபாலோ பண்ண தான் ஸ்மூத்தாக வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்துட்டு ஹெடாக கொண்டு போகணும் அப்படின்னா வந்துட்டு அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க ஒரு விஷயம் வந்துட்டு ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது வந்துட்டு மன்னிச்சு அப்படியே விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்துட்டு இப்போ ஏதாவது ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருந்தோம்னா அது நம்மளுக்கு தான் நிறையா ஹர்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு டார்க்னஸ்ஸாக இருக்குது இந்த ரூம் அப்படின்னா அது வந்துட்டு லைட்டை வச்சு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ண முடியும். ஸோ அது மாதிரி தான் வந்துட்டு இப்போ ஒரு ஹேட் அங்கே க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு லவ்வால் தான் நம்ம டீல் பண்ண முடியுமே தவிர திருப்பியும் ஹேட்டை கொடுத்து நம்ம வந்துட்டு இது பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்க அப்படி சண்டை போடுறதுக்கு அவங்களோட சுச்சுவேஷன் என்ன, அந்த சுச்சுவேஷன் என்ன, அந்த பியாண்ட் த சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ இதனால் அவங்க சண்டை போட்டிருக்காங்க, இதனால் அவங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கு, இதனால தான் அவங்க இப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு நினச்சி பார்க்கணும். அந்த சண்டையை தவிர்த்து அந்த எபிசோடு, இப்போ ஒரு சண்டை அந்த எபிசோடை விட்டுட்டு வேறு இதில் போயிட்டு இவங்க இப்படி இருந்திருந்தால் இப்படி தான் இருந்திருப்பாங்களா அப்படின்றதையும் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்படி தான் இருந்திருப்பாங்க அப்படின்னா அது இல்லை இது நம்ம இப்படி பண்ணதுனால இப்படி இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு இப்படி ஹர்ட் ஆனதுனால இப்படி இருக்காங்க, இல்லை அவங்க அப்படி யோசிச்சு வச்சுருந்தது அவங்களுக்குன்னு ஒரு தாட்ஸ் இருக்கும் இல்லையா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியே யோசிக்க மாட்டாங்க. ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அது அவங்க வேறு மாதிரி யோசிச்சிருப்பாங்க, நீங்கள் வேறு மாதிரி யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதுவும் வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த பர்சன் வந்துட்டு இந்த சண்டை அப்படின்ற ஒரு எபிசோட்லேருந்து தள்ளி வச்சுட்டு வேறு இதுக்கு முன்னாடியும் இப்படி இருந்திருந்தால் அந்த பர்சன் வந்து அப்படி இருந்திருப்பாங்களா அப்படின்றதையும் நம்ம வந்துட்டு யோசிச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இது வந்துட்டு என்னென்னா அசோசியேஷன் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. அசோசியேஷன் மேட்டர்ஸ் அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணாலும் நம்ம சேர்ந்து கலந்து தான் செய்வோம். எந்த விஷயம் செஞ்சாலும் அப்போ வந்துட்டு நம்மளோட தாட்லேருந்து நம்ம எல்லாமே வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ இவங்கன்னா இப்படி தான் அப்படின்றத ஒரு வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அவங்களுக்கு நம்மளை பற்றி கிளியரான ஒரு ஐடியா வந்துட்டு கிடைக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அவங்க கூட மிங்கிள் ஆகி எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ வந்து வீக்கெண்ட் ஏதாவது அப்படின்னா அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு ப்ரியாரிட்டியான ஒரு விஷயமா வச்சுக்கணும். ஏன்னா லைக் வீக் டேஸில் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி இருக்க போகிறது கிடையாது. இது வந்துட்டு போத் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேத்துக்கு தான். நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு மற்றவங்க அவங்க ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஜெண்டர் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்துட்டு தெரிஞ்சுட்டு நம்ம வந்துட்டு அதில் டீல் பண்ணோம் அப்படின்னா பிரச்சனைங்கிறதே வராது. அவங்களுக்கு என்ன சிம்பிளாக இருக்கும். ஆக்சுவலி இப்போ பொண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க, பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் பேசினேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு சும்மா கை பிடிச்சிட்டு நடந்தால் கூடவே அது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். ஸோ ஒரு சில பொண்ணுங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு சிம்பிளாக தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். அந்த இடத்துல அது ஈஸியாக இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த சின்ன ஹாப்பினஸ் கைப்பிடிச்சி நடந்தால் போதும். அந்த இடத்துல அந்த ஒரு 5 minutes நீங்கள் அப்படி இருந்திருக்கீங்களா, அந்த 5 minutes வந்துட்டு எக்ஸாக்டாக வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு என்ன தான் காசு கொடுத்து ஏதாவது வாங்கி கொடுத்தா கூட அந்த சந்தோஷம் இருக்காது. மேபி அது நிறையா பேத்துக்கு ஒவ்வொருத்தர் டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்கும். எனக்கு அப்படி அதாவது உங்கள் பார்ட்னர்ஸ்க்கு என்ன பிடிக்கும், அது போத் பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஒரு
20 மினிட்ஸாவது நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதே அவங்களுக்கு அந்த டே வந்து ஹாப்பி ஆக்கும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை என்னென்னு தெரிஞ்சு வச்சுட்டு அதோட அசோசியேட் பண்ணி அவங்களோட ஹெல்ப் பண்ணுறதோ, கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறதோ, லைக் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்குறதோ, அது அவங்க கார் வாஷ் பண்ணிருக்காங்க, ஒரு பாய்ஸ் அது மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறதோ, அவங்க எங்கேயாவது போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு சொன்னால் நம்ம கூடயே ஸ்பெண்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இல்லையா? நீங்கள் அது மாதிரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த சென்ஸ் கேர்ள்ஸ்க்கு சொல்கிறேன். கேர்ள்ஸ் இப்போ பாய்ஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும் அப்படின்னு வச்சா நம்ம வந்துட்டு நிறைய டைம் வந்து கண்ட்ரோல் பண்ண தான் நினைப்போம். இது மாதிரி போகக்கூடாது, என் கூட தான் இருக்கணும், எப்போவுமே அவங்க கூட தான் இருக்காங்கன்னா கேட்டு நீ போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்க அப்படின்னாவே வந்துட்டு கொஞ்ச நாளில் வந்துட்டு அது ஓகே, அவங்க வந்துட்டு இப்படியே ஃப்ரீயாக தான் இருக்கா இல்லையா, அது மாதிரி வந்து கூட திங்க் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ். ஸோ அவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்களோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்துட்டு அவங்க என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்றபடி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வந்துட்டு க்ரியேட் ஆகுது. ஸோ அசோசியேஷனோட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணனா வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒர்க் லைஃப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் எது சொல்லியிருக்காருன்னா காம்படிஷன் கிராஸ் ரோடு அப்படின்ற ஒரு இது வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஒர்க் லைஃப்னாவே காம்படிஷன் இருக்கும், எப்படி இருந்தாலும் எல்லாமே இருக்கும், ஒர்க் பாலிடிக்ஸ் இருக்கும். அது நீங்கள் எந்த ஒரு சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு இதில் ஒர்க் பண்ணாலும் எந்த இதில் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் அப்படின்றதும் அந்த பாலிடிக்ஸுங்கிறது வந்துட்டு எல்லா ஒர்க் இதுலேயும் இருக்கும். நம்ம அதை தெரிஞ்சுட்டே அதை பற்றி நம்ம கஷ்டப்படக்கூடாது. கூலாக அதையும் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு இது எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு ஆத்தர் வந்துட்டு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். லைக் ஒரு கோட் வந்துட்டு ஸ்டீவ் ஜாப்ஸோடது வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நம்ம சிமெண்ட்ரியில் போயிட்டு எவ்வளோ ரிச்சாக லைக் இறந்தக்கப்புறம் வந்துட்டு இவ்வளோ ரிச்சானவர் அப்படின்றது பேசுகிறத விட இன்றைக்கி நான் இவ்வளோ ஒர்க் பண்ணேன், எனக்கு இது நிம்மதியாக இருக்குது அப்படின்று நினச்சிட்டு தூங்குறது தான் வந்துட்டு உண்மையான ரியலான ரிச்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்துட்டு அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஒர்க் லைஃப்பில் வந்துட்டு இப்போ நிறையா காம்படிஷன் நடக்கும். பட் ஆனால் நம்மளோட காம்படிஷன் வந்துட்டு நம்மளுக்கு கூட இருக்கிற சேம் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க கூட தான் நம்மளோட காம்படிஷன் நடந்துகிட்ருக்கும். அந்த காம்படிஷன் வந்துட்டு ஒரு லைக் அது தேவையே இல்லாத ஒரு காம்படிஷன். நம்மளை விட ரொம்ப அதிகமாக இருக்காங்க, நம்மளோட ரொம்ப இதாக இருக்காங்க, அவங்க கூட நம்ம கம்பீட் பண்ணி அவங்கள பார்த்து நம்ம இது பண்ணுறது வந்துட்டு இதாக இருக்கும். பட் அங்கே பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒன்று நடக்குது அப்படின்றதுனால தான் நம்மளுக்கு அந்த கோவம் வந்து நம்ம அந்த லைக் அவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். நம்ம வந்துட்டு அந்த கம்பேரிசன் அப்படின்றத வந்துட்டு ஒர்க் லைஃப்பில் வந்துட்டு வச்சுக்கவே கூடாது. நம்ம போகிறோம், நம்ம வேலை செய்கிறோம், நம்மளுக்கு அது மாதிரி தான் இருக்கணும். ஸோ அது மாதிரி இருக்கணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு அதனால் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதை வந்து நம்ம முதலே ப்ரிப்பேர்டாக தான், இப்போ ஒர்க்குன்னு இருந்துச்சுன்னா பாலிடிக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுனால நம்ம ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். அதை அப்படியே ஸ்மூத்தாக டீல் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துட்டு இது பண்ணணும் அப்படின்றதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு காம்படிஷன் கிராஸ் ரோடு அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் அவர் எது சொல்கிறாருன்னா கரெக்டிங் காஷியஸ்லி சொல்கிறாரு. அந்த கரெக்டிங் காஷியஸ்லியில் அவர் எது சொல்ல வராரு அப்படின்னா லைக் இப்போ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா நம்ம போய் கரெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பேசுகிறோன்னா அவங்க ஏற்கனவே கோவத்தில் இருப்பாங்க. அந்த கரெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம போய் பேசுகிற விதத்தில் வந்துட்டு அது வந்து நம்ம அவங்களே அதிகமாக தான் நம்ம இது பண்ணுவோம். ஸோ கரெக்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நம்மளே வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு பிரேக்கை வந்துட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். லைக் ஸ்வாடும் வேர்டு ஸ்வாட் அண்ட் வேர்ட் வந்துட்டு அந்த வேர்டில் அது வந்துட்டு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேர்டு தான். ஆனால் வந்துட்டு லைக் தேவையில்லாமல் அதை யூஸ் பண்ணோன்னா வந்துட்டு அது வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு காஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். லைக் வேர்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஆங்கராக இருக்கும்போது வந்துட்டு நம்ம சொல்கிற வேர்ட்ஸ் வந்துட்டு அதை நம்ம கண்ட்ரோல்லே பண்ண முடியாது. கொஞ்சம் நேரம் கழித்து யோசித்து பார்த்தா தான் நம்ம இதெல்லாம் பேசியிருக்கோம், அதனால தான் அவங்க ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது கூட ஃபீல் ஆகும். ஸோ நம்ம ஒரு சண்டை நடக்கும்போது அதில் வந்து நம்ம என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப இதாக வந்துட்டு இருக்கணும். அது வந்துட்டு அது நான் முதலே சொன்ன மாதிரி சண்டையே முடிஞ்சாலும் அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு முடியாது. அந்த வேர்ட்ஸ்னோட அந்த ஞாபகம் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சைலண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா சைலண்ட்டாக இருக்கிறதுனால வந்துட்டு அந்த இடத்துல உங்களோட ஈகோ ஹர்ட் ஆகுது, உங்கள் ஆட்டிடியூட் ஹர்ட் ஆகுது அப்படின்னா ஸோ உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் இல்லை அது வேணும், அது எவ்வளோ ப்ரெஷியஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சைலண்ட்டாக இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. நம்மளுக்காக நம்ம சைலண்ட்டாக இருக்கோம், அவள் தான். ஸோ அந்த சைலண்ட் அப்படின்றது வந்து அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்கிறாங்க. வேர்ட்ஸை வந்துட்டு ரொம்ப ஹார்ஷாக யூஸ் பண்ணவே கூடாது. ஹார்ஷ் வேர்ட்ஸ் வந்துட்டு ஃப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு ஒரு வேர்டில் சொல்லியிருப்பாரு.
ஸோ நம்ம சண்டை நடக்குது இது பண்ணுதுன்னா அவங்கள போய் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு தேவையில்லாமல் இந்த ஹார்ஷான வேர்ட்ஸும் யூஸ் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒர்க் லைஃப்பில் வந்துட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது வந்துட்டு என்னென்னா செல்ஃப் டிஸ்கவரி அப்படின்ற ஒரு இதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. செல்ஃப் டிஸ்கவரி அப்படின்னா வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு நம்மளுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது. இப்போ வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க, இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு வேறு எதுலையாவது இருக்கும். ஸோ அது என்ன, அந்த பேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுதான் அவங்களுக்கு ஹாப்பினஸ் தருது அப்படின்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 விதமாக இருக்கக்கூடாது. ஒரே இதில் என்ன அவங்க அது பண்ணால் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்கு அது தோணுது அப்படின்னா அதை வந்துட்டு பண்ணால் அது வந்துட்டு கிரேட்ஃபுல்லான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு இகிகை அந்த புக்களோட இதை வந்துட்டு ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த இகிகையில் வந்துட்டு இகிகை அப்படின்றது அந்த புக்கோட அந்த வேர்டோட மீனிங்கே வந்துட்டு பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப் தான். நம்மளோட பேஷன் என்ன, நம்மளோட இது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி தான் நம்ம வாழணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நம்ம செய்யணும். நம்ம இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, என்ன வேணால் செய்யலாம், எந்த ஏஜில் வேணால் செய்யலாம். லேர்னிங்க்கு ஒரு ஏஜ் கிடையாது, இந்த ஒர்க் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜ் கிடையாது. ஸோ நம்மளுக்கு என்ன எப்போ எது தோணுதோ அதை வந்து நம்ம செய்யணும். செல்ஃப் டிஸ்கவரி அப்படின்றது உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்கள் பேஷன் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அதை வந்துட்டு எந்த ஏஜில் வேணால் செய்யலாம், எந்த இதில் வேணால் செய்யலாம். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு செல்ஃப் டிஸ்கவரி பண்ணி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த வழியில் போனால் கூட அந்த இதில் போனீங்கன்னா இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் தான் உங்களுக்கு பாஸ், நீங்கள் வேறு யாரும் உங்களுக்கு வந்து பாஸாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ அது மாதிரி இருக்கிற இதில் வந்துட்டு நீங்கள் அது மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி செல்ஃப் டிஸ்கவரி வந்துட்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒர்க் லைஃப்பில் வந்துட்டு டீகோடிங் ஸ்பிரிச்சுவாலிட்டி அட் ஒர்க் அப்படின்றது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு அதில் வந்துட்டு மெடிடேஷன் அப்படின்ற ஒரு இதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணோம். அவர் ஒவ்வொரு டாபிக் லாஸ்ட்லேயும் வந்துட்டு மெடிடேஷன் அப்படின்றது வந்துட்டு எவ்வளோ முக்கியமான ஒரு இது அப்படின்றத வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது ஒர்க் லைஃப் பேலன்ஸில் எந்த அளவுக்கு அது ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுலேயே வந்துட்டு அவர் வந்துட்டு இன்டெகிரிட்டி அண்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதுலேயும் வந்துட்டு 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் இருக்குது. அந்த 4 ஸ்டேஜஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்துட்டு அந்த இன்டெகிரிட்டி அண்ட் கேரக்டர் போத்தும் வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்றத சொல்லி வந்துட்டு ஃபைனலான ஒரு இது வீலுக்கு வந்துட்டாரு. அது வந்து சோஷியல் கான்ட்ரிபியூஷனில் ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காரு. செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா அதை வந்துட்டு அவர் வந்துட்டு 2 இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஐஸ்கிரீம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, தென் கேண்டில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்போ வந்துட்டு நம்ம ஐஸ்கிரீம் அப்படின்றது வந்துட்டு மெல்ட் ஆகிறதுக்குள்ளே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்துட்டு ஆனால் அவர் வந்துட்டு செல்ஃபிஷ் அப்படின்ற அந்த நோட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பட் கேண்டில் அப்படின்றது வந்துட்டு செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிறது. எப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு மெல்ட் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு இது பண்ணுது இல்லையா, லைக் லைஃப் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வெளிச்சம் கொடுக்குது அப்படின்றது தான். இப்போ வந்து நம்மளோட லைஃபோட மோட்டிவே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது செல்ஃபிஷாக இருந்து அப்படியே போய் செல்ஃப்லெஸ்ஸாக லைக் அப்படியே அந்த மூமெண்ட் லைஃப்பில் போக 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 அப்படியே செல்ஃப்லெஸ்ஸாக ஆகிறது தான். நம்ம வந்துட்டு இது செல்ஃப்லெஸ் அப்படின்றதுக்கு 2க்கும் நடுவில் நின்று தான் பேலன்ஸ் பண்ணி தான் இருக்கணும். ரொம்ப செல்ஃபிஷாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது. 2க்கும் இதில் வந்துட்டு பேலன்ஸ் பண்ண தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 4 வீல்ஸ் இல்லாமல் வந்துட்டு நம்மளால் இருக்க முடியாது இல்லையா, லைக் அதை வச்சு தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ சோஷியல் கான்ட்ரிபியூஷனுங்கிறது அந்த வீல் வந்துட்டு ரொம்ப முக்கியமான வீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து செல்ஃப்லெஸ்ஸாக வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு இது பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு நம்ம ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் வந்துட்டு அவர் அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு கேண்டில் ஐஸ்கிரீமை வச்சு. ஸோ லைஃப்பில் வந்துட்டு நம்ம கேண்டில் ஐஸ்கிரீமாக இருந்து கேண்டிலாக மாறணும் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ரொம்ப செல்ஃபிஷ்லி செல்ஃப்லெஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதில் வந்துட்டு செகண்ட் டாபிக் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபேமிலி ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்துட்டு நம்ம பிறக்கும்போதே நம்மளுக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிறக்கிறது கிடையாது. காட் வந்துட்டு நம்ம இவங்ககிட்ட போனால் தான் நல்லா இருப்போம் அப்படின்றத வந்துட்டு அனுப்பி வைக்கிறாரு அப்படின்றத வந்துட்டு அவர் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம ஃபேமிலியில் செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நம்ம ஃபேமிலிக்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபேமிலிக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் வந்துட்டு அந்த செல்ஃப்லெஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம சோஷியலாகவும் வந்துட்டு லைக் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற அந்த செல்ஃப்லெஸ் மோட்டிவும் வரும். ஸோ ஃபேமிலி அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு நம்ம செல்ஃப்லெஸ்ஸாக இருக்க ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு த நேஷன் நேரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்துட்டு என்னென்னா நம்ம ஹோம்லேருந்து நம்ம செல்ஃப்லெஸ்ஸாக இருந்தக்கப்புறம் நம்ம வந்துட்டு மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தான் வந்துட்டு நம்ம மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணுற இதில் அவங்க மட்டும் க்ரோ ஆக மாட்டாங்க, அவங்க கூட சேர்த்து நம்மளும் நம்மளோட இது செல்ஃப்லெஸ்ஸும் வந்துட்டு க்ரோ ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. யாருக்காவது ஹெல்ப் பண்ணோம், யாருக்காவது இது பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அது எந்த மாதிரி அவர் எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு அப்படின்னா, இப்போது நம்மளோட சோல்ஜர்ஸ்
சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆர்மியில் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டு நம்மளுக்காக போயிட்டு அங்கே போய் நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக வந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதுதான் நம்ம வந்துட்டு யாருக்காவது சர்வ் பண்ணும்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப பயங்கர ஒரு நல்ல விஷயம். அண்ட் தென் வந்துட்டு அது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். நம்மளோட செல்ஃபை வந்துட்டு அது வந்துட்டு இன்னும் வந்துட்டு நல்லா க்ரோ ஆக வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சர்வீஸ் பிரிங் ஜாய் அப்படின்றத வந்துட்டு லாஸ்டான டாப்பிக்காக இருக்குது. நம்ம வந்துட்டு யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்துட்டு அது வந்துட்டு எதை மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னா வந்துட்டு நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்துட்டு நம்ம இந்த இடத்துல இருக்கிறதுக்கான இது வந்துட்டு ரெண்ட்டை வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்துட்டு அது அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது வந்துட்டு இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு த்ரீ இதில் இருக்கணும். ரைட் ஆக்ஷனாக இருக்கும், ரைட் இன்டென்ஷனாக இருக்கணும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரைட் மூடில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது கூட இது பண்ணுவோம், ஏதோ சும்மா பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடாது. ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு பேசிக்காக அது அதுதான் இந்த புக்கோட இது வந்துட்டு வந்துச்சு. ஸோ இது வந்துட்டு அந்த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பும் வந்துட்டு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. லாங்குவேஜும் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜில் தான் இருக்கும், நார்மல். ஏன்னா இந்தியன் ஆத்தர் இல்லையா, அதனால் வந்துட்டு ஸோ லாங்குவேஜும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நான் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஓல்டு புக் ஷாப்பில் இங்கே டி நகரில் வாங்கினேன். ஸோ இது வந்து 150 rupees. நான் அமேசானில் ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்தேன், அங்கேயும் வந்துட்டு அமேசான் இதுலேயும் வந்துட்டு 150 rupees இருக்குது. கிண்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா வந்துட்டு ஸ்டோரி டெல், டிபிள் அது மாதிரி வந்துட்டு அதில் கேட்டு பாருங்கள். ஏன்னா செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற இதில் கேட்டால் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு மஸ்ட், கண்டிப்பாக ரொம்ப 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 ஜாலியான ஒரு புக். இது வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு நான் ஜெய்செட்டி அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு லைக் அவரோட இதாக இருந்தார். ஸோ அவர் ரெக்கமெண்ட் பண்ணி அதனால் நான் இதை படித்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புக் தான். ஸோ நெக்ஸ்ட் புக்கில் பார்க்கலாம்.